ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஎஸ்இன் தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம ரெசிபியில் பாரம்பரியமாக செய்யக்கூடிய ஒரு பொரிவிலங்காய் உருண்டை தான் செய்ய போகிறோம். கொள்ளங்காய் உருண்டைன்னு பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க. இப்போ அதை ஈஸியான மெத்தடில் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு நம்ம பொரி அரிசிலாம் அரிசியை வறுத்து பொடி பண்ணுவாங்க. இப்போ நம்ம அது மாதிரிலாம் செய்ய போகிறதில்ல, ரொம்ப ஈஸியான மெத்தடில் செய்து காமிக்க போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ அதுக்கு ஒரு வானல் வச்சுருக்கேன். அதில் நெய் ஒரு வாசனையாக இருக்கும், அதனால ஒரு 1/4 ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க. இது வந்து பாசிப்பருப்பு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு பொன் வறுவலாக வறுத்துக்கணும். லேசாக இது சூடானதும், அதாவது பொரிவிலங்காய் உருண்டைக்கு ஒரு 5 பொருள் 7 பொருள் அப்படி ஒத்தப்படையில் செய்து படைப்பாங்க. அது காது குத்துறதுக்கு, சீமந்தத்துக்கு, அது மாதிரி நல்ல விசேஷத்துக்காக செய்கிற ஒரு பொருள்ன்றதால 5 பொருள் 7 பொருள் அப்படி சேர்த்து செய்வாங்க. அதுக்காக தான் இப்போ நான் சேர்த்துன்னு இருக்கிறேன். இது பாசிப்பருப்புக்கு பதில் தோலோடு இருக்கிற பச்சை பயிர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதுலேயே கொஞ்சம் லேசாக வறுபட்ட உடனே தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். நீங்கள் கொப்பரை தேங்காய் இல்லைனாக்கா சாதா தேங்காவை கூட பீஸ் பண்ணி நல்லா கொஞ்சம் ட்ரை ஆக்கிக்குங்க. இது கொஞ்சம் வறுபடணும். இப்போ இது ஒரு 3 நிமிஷம் வறுத்துக்கலாம். நல்லா கொஞ்சம் நிறம் மாறி இருக்கு பாருங்க. இப்போ இது வறுத்தக்கல்ல, இது ஏற்கனவே இது வறுத்தக்கல்ல தான், சும்மா லேசாக கிறிஸ்பியாக இருக்குன்றதுக்காக லேசாக வறுத்துக்கலாம். அடுத்தது எள்ளு, ஒரு 2 ஸ்பூன் எள்ளு, 3 ஸ்பூன் பொட்டுக்கடலை, இது எல்லாத்தையும் சேர்த்து வறுத்துக்கலாம். இதுவே 4 பொருள். வேர்க்கடலையோட சேர்த்தாக்கா 5 பொருள் ஆயிடுது. இன்னும் நீங்கள் முந்திரி, திராட்சை, அது மாதிரி நட்ஸ் எல்லாம் கூட சேர்த்து நீங்கள் செய்துக்கலாம். இப்போ இதை சேர்த்து நல்லா வறுத்துடலாம். அவ்வளோதான், நல்லா வறுபட்டுச்சு. இப்போ எடுத்து இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அதே வானல் வச்சுக்கலாம். இப்போ ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிடலாம். ஒரு சின்ன கிண்ணம் எடுத்திருக்கேன், அது ஃபுல்லாக வெல்லம். இந்த வெல்லம் கரையிறதுக்காக நம்ம தண்ணி ஊற்றிருக்கிறோம். இப்போ இதை பாகு எடுக்கணும். நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இதை இது நல்லா கரையட்டும். தேங்காய் வந்து நல்லா ட்ரை ஆகிடணும், இல்லைனாக்கா இது வந்து நம்ம 1 மாதம் கூட வச்சுருக்கலாம், ஸ்நாக்ஸாக கூட செய்து வச்சுக்கலாம். அதனால் நல்லா சாதா தேங்காவாக இருந்தாக்கா நல்லா ட்ரையாக வறுத்துங்க. இப்போ அது கூட நான் வந்து வேர்க்கடலையை வறுத்து தோல் நீக்கி வச்சிருக்கிறேன். இப்போ அதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம அரிசி வறுத்து பொடிக்க தேவையில்லைன்னு சொன்னேன், அதுக்கு பதில் நம்ம அங்கன்வாடி பால்வாடியில் கொடுக்குற சத்து மாவை தான் நான் இதில் சேர்க்க போகிறேன் பொரிவிலங்காய் உருண்டைக்கு. ரொம்பவும் நம்ம அரிசி வறுத்து செய்யறதை விட இது ரொம்பவும் டேஸ்டாக இருக்கும். இப்போ இதில் ஒரு அரை கிண்ணம் கொட்டி கலந்துக்கலாம். கொஞ்சம் கம்மியாகவே கொட்டி கலந்துக்கலாம், ஏன்னா பாகு இலக்கா இருந்தாக்கா இன்னும் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இது கூட வாசனைக்காக ஏலக்காய் 1 ஸ்பூன் பொடிச்சு வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துடலாம். நம்ம விசேஷத்துக்கு தான் இதை செய்யணுன்றது இல்லை, இதில் வெல்லம், வேர்க்கடலை, நட்ஸ் எல்லாம் சேர்த்து குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸாக கூட ஈவினிங்கில் கொடுக்கலாம்.
அடிக்கடி செய்து வச்சுக்கலாம். வேர்க்கடலையும் ஹெல்த்துக்கு நல்லது. இப்போ இது கலந்து வச்சிட்டோம். இது இப்படியே இருக்கட்டும். நம்ம பாகு பதம் பார்த்துடலாம். இப்போ பாருங்க, நான் வெல்லத்தை நல்லா கரைஞ்ச உடனே வடிகட்டி மறுபடியும் அதே வானல்ல கொதிக்க வச்சிருக்கிறேன். நல்லா நொற கட்டிக்கின்னு இது மாதிரி திக்னஸாக வரும். அப்படியே இது மாதிரி எடுத்து விட்டாக்கா அப்படியே விடாம அப்படியே திக்னஸாக இருக்கணும். 2 கம்பி பாதம்னு சொல்லுவாங்க. இது பாருங்க. இப்போ ஒரு பிளேட்ல தண்ணி விட்டு கொஞ்சமாக விட்டு பார்க்கலாம். இப்போ இங்கே பாருங்க, நல்லா கெட்டியாக கரையாமல் திரண்டு வந்து பாருங்க. இப்போ இதுதான் பதம். நல்லா இப்போ நல்லா பாகு பதம் பார்த்துட்டோம். நம்ம கலந்து வச்சிருக்கிற வேர்க்கடலை மாவை எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வேகமாக சூடு இருக்கும் போதே நம்ம பிடிச்சிடணும். இல்லைனாக்கா அப்படியே பல்லன்னு ஆயிடும் மறுபடியும். இப்போ நம்ம பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம ஒவ்வொரு உருண்டைக்கா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாவை சுற்றி கொஞ்சம் பிடிச்சிக்கலாம். இது மாதிரி வேகமாக சூடு இருக்கும் போதே நீங்கள் பிடிச்சிடணும். இப்படி உருட்டிட்டு அப்புறம் கெட்டியாக பிடிக்கணும். இங்கே பாருங்க, இது மாதிரி. இப்போ கையில் ஒரு சிலருக்கு சூடு தாங்காது. அது மாதிரி இருக்கிறவங்க இது மாதிரி ஒரு சாதா கேரி பேக் தான் இது. இந்த கேரி பேக்கில் கொஞ்சம் மாவு போட்டுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக கைப்படாமலேயே நம்ம பிடிச்சி எடுத்துடலாம். இப்போ இதில் கொஞ்சம் எடுத்து இந்த உருண்டையை சேர்த்துக்குங்க. மாவு சேர்த்துட்டு இது மாதிரி உருட்டிட்டு எடுத்துடலாம். பாருங்க, இப்போ எடுத்து இது மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் அழுத்தி பிடிச்சிடலாம். நீங்கள் எடுத்து மொத்தமாக கொட்டிட்டாக்கா குடிக்கிறதுக்குள்ளவே உங்களுக்கு கெட்டியாக போயிடும். வேகமாக 2-3 பேர் பிடிச்சாக்கா மொத்தமாக எடுத்து கொட்டிக்கின்னு கடை 4-5 பேராக பிடிச்சிடலாம். ஒருத்தராக பிடிக்கணும்னா இது மாதிரி ஸ்டவ் மேலேயே வச்சுட்டு கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சுன்னா கூட அதுக்கப்புறம் ஹீட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கின்னு இலக்கான உடனே பிடிச்சிக்கலாம். இது உங்களுக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் கவர்லேயே நம்ம செய்திட போகிறேன். பிடிச்சிட்டு காமிக்கிறேன். இப்போ எல்லா பொரிவிலங்காய் உருண்டையும் செய்து முடிச்சிட்டோம். ஈஸியாக நான் கவரில் வச்சே தான் மாவு போட்டு உருட்டிட்டேன். கை சூடாமல் ஈஸியான ஒரு மெத்தடில் உங்களுக்கு நான் செய்து காமிச்சிருக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் அரிசிலாம் வறுக்காத சத்து மாவு இருந்தாக்கா இன்னுமே இது பொரியரிசி வறுத்து பொடி பண்ணி அரைச்சி செய்கிற பொரிவிலங்காய் உருண்டை விட இது ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா சத்து மாவுலேயும் நல்லா இனிப்பு இருக்கும். அதனால் நல்லா இனிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் அதே மாதிரி செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சத்து மாவில் ஏற்கனவே நிறைய ரெசிபி நம்ம போட்டிருக்கிறோம். அதை வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதனோட லிங்க் தரேன், பாருங்கள். தேங்க்யூ.